பிசிக்கலா அந்த புள்ளை வேற சைக்கோத்தனமா ஹேண்டில் பண்ணியிருக்கிறான். அப்போ அது எனக்கு இந்த புள்ளை இறக்குறதுக்கு முந்தின நாள் தான் எனக்கு நைட்டு தெரியும். இந்த புள்ள அந்த நேரத்துல எப்படி துடிச்சிருப்பா. இந்த புள்ள அந்த 20வது நாள் என்கிட்ட சொல்லியிருந்தானாவே அந்த பையனோட நிலைமையே வேற இருந்திருக்கு. அவங்க அப்பா காதுல கேட்டு இருந்திருந்தான்னா அவங்க அப்பா உள்ள இருந்திருப்பாரு, அவங்க இல்லாம போயிருப்பாங்க. கல்யாணம் நடந்து 5 நாள்ல இருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அப்பா இந்த மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி விசாரிச்சதுல ஏதோ தவறு இருக்குது, நீங்க விசாரிச்சு சொன்ன மாதிரி அவன் நல்ல குட் கேரக்டர்லாம் இல்லை பையன், போட்டுக்கிற நகையெல்லாம் தங்கமான்னு சொல்லி காதில் இருக்கிற சொரையெல்லாம் கழட்டி கொடுன்னு சொல்லி செக் பண்ணிக்கிறாங்க. அவள் ஆசைப்பட்டு இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டா. ஆனால் மேரேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்து அவளை ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களுக்கே தெரியாம அவளை நிறைய விஷயத்துல அவளை த்ரெட்டன் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயத்துல அழுக வச்சு சந்தோஷப்பட்டிருக்காரு. அந்த பையனுக்கு வெளி அனுபவம் ஒண்ணுமே இல்லைங்க. டாய்லெட் போனா கூட நின்னுக்குவாப்லையா. எங்க அப்பா அம்மா கிட்டேயும் ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி நடந்துப்பாரு. அது எல்லாத்துக்கும் நம்பகத்தன்மையா இருந்துச்சு. ஆஸ்திரேலியா கிளம்பி போனதுல இருந்து எப்படா வருவேன்னு கேட்டுட்டே இருக்கா. எனக்கு அடுத்ததான் நல்ல விஷயம் ஒண்ணு சொல்லு, என்னை தாய் மாமனா வரவைன்னு நான் சொன்னேன்.